ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா இந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்துல இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? ஹிந்துத்துவானா ஒரு மதமா? ஹிந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் 1995. அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவா. இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பதுதான் இந்துத்துவா. இத டீஸ்டா சிட்டில்வாட் அந்த என்ஜிஓ, ஃபேமஸ் என்ஜிஓ அம்மா இதை ரிவ்யூக்கு போறாங்க 2013. சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணிருக்கீங்க, அது இந்துத்துவா உங்களோட இன்டர்பிரேஷன் தப்பு, அதனால இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் 1995 தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார். இன்னைக்கு இந்தியால 1995 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவாவை பத்தி, அதுதான் இன்னைக்கு பைபிள், அதான் குரான், அதான் பகவத்கீதை. அதை வச்சுதான் நான் பேச முடியும். இந்துத்துவா என்னை பொறுத்த உங்க இந்துத்துவா என்ன? நல்ல கேள்வி. ஏன் இந்துத்துவா எல்லாரையும் அரவணைப்பது? இன்னைக்கு நான் ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்ற கேள்வி. 1984 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க. ஜூலை 26, 1984. நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு. அப்ப நான் ஒரு மாசம் குழந்தை. இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்துக்கு. Finally, I now pose 2 questions to the Honorable Minister for Home Affairs. Will the center consider placing Jammu and Kashmir under governor rule? Why delay Jammu and Kashmir being integrated with the rest of the Indian Union? Why not bring it under the purview of the Constitution of India in conformity with all other states of Indian Union? அதாவது 1984 ஜூலை 26 ஆர்டிகல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க. 370 பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23, 1992 பேசுறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார ஏற்றத்திற்காக, குறிப்பா சொல்ற ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. என்று சொன்னால் தன்னுடைய அரசியல், குறிப்பாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91-96 ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2006 காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2016, 2021 காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டங்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தினார்கள். ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி திமுக
எங்களை பார்த்த பிறகுதான் அவங்களே வந்து திறந்தாங்க. அம்மா அவர்கள் முதலிலே வந்து ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் வந்து அழைத்து அவளை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் வந்து இது புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி புத்தர் வந்து அம்மாவுடைய செலவில சொந்த செலவில செய்தார்கள். அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்ந்து செய்தார்கள். அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த நம்முடைய இதய புரட்சி அம்மா அவர்கள் இந்த ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியிலும் சரி, அதே போன்று கிறிஸ்துவ பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சியிலும் சரி, பொதுவாகவே பைபிளை வந்து கோட் பண்ணுவாங்க, அதே போல குர்ஆனை கோட் பண்ணுவாங்க. அப்படி தன்னுடைய நெஞ்சத்திலே ஒரு மத நல்லிணக்கம், அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த மதங்களை மதித்து அதன் அடிப்படையிலே கருத்துக்கள் மட்டும் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசில் அதிகமான அளவிற்கு நன்மைகள் செய்தார்கள்.